உலகத்துல இதுதான் சரியான பாதைன்னு எதுவும் கிடையாது. அவரவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை வித்தியாசப்படும். அ நாம மட்டும் தான் பெரிய லெவல்ல எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும்னு நெனைக்கிறதும் அவசியமற்ற எண்ணம். அது பதட்டத்தையும், ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். மலர் தீர்வுகள்ல வைத்திருக்கிற நாம போய்க் கொண்டிருக்கிற வழி என்பது, மலர்கள் வழியாக என்னை தெரிந்து கொள்ள, அனைத்தையும் தெரிந்து கொள்ள, உண்மையை தெரிந்து கொள்ள. அவ்வளதான். இந்த தளத்தினுடைய நோக்கம் என்பது மலர்களை மலர் தீர்வுகளை, மலர் அறிவை பரப்புவது நோக்கம் அல்ல. மனித மனங்களை மலரச் செய்வதுதான் நோக்கம். நோயை தீர்ப்பதற்கு, பிரச்சனையை தீர்ப்பதற்கு நெறைய பேரு நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. ஆனா இங்க நம்முடைய நோயின்னு கூட சொல்ல மாட்றாங்க. ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது முரண். அந்த முரண் தான் நோய் ஏற்படுத்துகிறது. அந்த முரணை மாற்றிவிட்டால் வாழ்க்கையில், உடலிலும், மனதிலும், சமூகத்திலும், குடும்பத்திலும், ஆன்மீக பயணத்திலும் முரண்கள் இல்லாம போயிடும். இன்றைய நிலையில் இந்த 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 இடத்துல நமக்கு இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான நண்பர்கள் தங்களுக்குள்ளே பயணப்பட்டு தங்களை முரண்கள் இல்லாத மனிதர்களாக மாற்றுவதற்கு இந்த தளம் மிகப்பெரிய துணை பண்ணியிருக்கு. அதை நோக்கி இது பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனாலதான் கொண்டாட்ட பதிவுன்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த கிளாஸே கொண்டாட்டம். கொண்டாட்டம்னா we have done it. we have done it. we have done itன்னு சொல்றதுதான். முடிஞ்சிருச்சு. இது அதாவது ஏகப்பட்ட குடும்பங்கள் மாறி இருக்குது. அதனால விஷயம் என்ன அப்படின்னா, மிக தெளிவாக நாம் ஒவ்வொரு கண்ணாடி வாயிலாக, ஒவ்வொரு மலரும் ஒரு கண்ணாடி வாயிலாக பார்த்து கொண்டே வருகிறோம். எந்த கண்ணாடி என்னை காட்டுகிறது என்பதை பார்த்து, அந்த கண்ணாடியை பயன்படுத்தி ஒரு கட்டத்திற்கு அப்புறம் அந்த கண்ணாடி தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டு நம்மை நாமே வழிநடத்திக் கொள்வது, நம்மை நாமே வழிநடத்திக் கொள்வது அப்படின்றதுதான் இந்த தளத்தினுடைய நோக்கமே. ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்களே வழிநடத்துகிறதுக்கான வசதிகளை ஏற்படுத்துகிறது. அப்போ கண்ணாடி என்பது மலர்கள். அதுல எது தேவைப்படுதுன்றது அதிர்வலைகள். எந்த அதிர்வலைகள் இருந்தா எந்த மலர் தேவைப்படுது? அதிர்வலைகள் எல்லாமே ஃபிளக்சுவேஷன்ஸ் தான், ரெசிஸ்டன்ஸ். இட் இஸ் ரெசிஸ்டிங் ஃப்ரம் த கான்சியஸ்னஸ். அதாவது ஏதோ ஒண்ணு ரெசிஸ்ட் பண்ணுது நம்மள. அந்த ரெசிஸ்டன்ஸ பிரபஞ்ச இணைப்போட இணைக்கிறது மலர்கள். அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா வாழ்க்கை ஈஸியா மாறிட்டு வருது. அவ்வளவுதான். இதுதான் கேள்விகள், பதில்கள், விளக்கங்கள், தெளிவுகள் எல்லாமே 1200 வீடியோஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. புதுசா கேள்விகள் கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கும் பதில் அதுல இருக்கு. அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கை மாறணும்னா ஒரு கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான ஒரு சில விஷயங்கள் பண்ணியே ஆகணும். அதை பண்ணாதான் வாழ்க்கை மாறும். அங்கங்க ஒன்னும் இப்ப வைத்துக்கொண்டு ஒவ்வொன்னா வச்சுட்டு ஒவ்வொன்னையும் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறதுல இல்ல. ஐ பிலீவ், நான் எதை நம்புறேன் அப்படின்னா, யாரு நம்மோடு பயணப்படுற தயாராக இருக்கிறாங்க, நம்ம சொல்றத பயிற்சி பண்ண தயாரா இருக்கிறாங்க, திறந்த மனதோடு பார்க்கணும். இங்க என்ன பேசிடுவாங்க, என்ன பண்ணிடுவாங்க, என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்ல, அதெல்லாம் கேட்டவங்க எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் தெளிவுரை கொடுத்து ரிசல்ட்ஸை காமிச்சிட்டோம். காமிச்சிட்டோம்னா ரிசல்ட் அவங்கவுங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த இந்த பின்புலத்துல பாருங்க, டாக்டர் பேட்ச் சின்ன வயசுல குடும்பத்துல இன்ஃப்ளூயன்ஸ்,
சமூகத்துல இன்ஃப்ளூயன்ஸ். நல்லா கவனிங்க. முக்கியமான ஒரு விஷயம். ஏன் எனக்கு தொந்தரவு? குடும்பத்துல நீ இத செய், அத செய், இத செய்யக்கூடாதுன்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். எத செய்யணும்னு சொல்லிக் குடுக்கல எந்த குடும்பமும். நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, நம்ம குடும்பத்துல இருக்கவங்க எத செய்யணும்னு சொல்லிக் குடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, 99.99% இந்த உலகத்துல சம்பாதித்தல், பதவி அனுபவித்தல், புகழை அனுபவித்தல், அதிகாரத்தை வைத்துக் கொள்ளுதல், அத மட்டும் தான் சொல்லிக் குடுத்துருக்காங்க. கொஞ்சம் போனா ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சடங்கு முறைகள், புத்தகம் படித்தல், கோயில், மசூதி, சர்ச்சு போன்ற விஷயங்கள் போதல், அது ஒரு வசதிக்கேற்ற மாரி. அது உள்ளார்ந்த ஒரு ஒளியை, என் ஒளியை பார்ப்பதற்கு அது செய்திருக்கான்னா இல்ல. எல்லாமே கன்வீனியன்ஸ். சூப்பர்ஸ்டிஷியஸ் கன்வீனியன்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதுதான் இப்போ நாம யாருன்னு கொஞ்சம் எடுத்து அப்படி கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்தீங்க, எழுதினோம் அப்படின்னா, இப்படிதான் தெரியணும். குடும்பத்தோட இன்ஃப்ளூயன்ஸ், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற இன்ஃப்ளூயன்ஸ், சமூகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ், குடும்பத்துக்குள்ளேயே ஜாதி, மதம், இனம், மொழி, நாடு, வர்க்கம் இந்த இன்ஃப்ளூயன்ஸ். இதை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, பார்க்கிற தைரியம் இருந்ததுன்னா, அவங்களுக்கு துன்பம் இல்லை. இதுதான் டாக்டர் பேட்ச் கண்டுபிடிக்கிறார். என்னடா எல்லாத்துலயுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கேனே நானு. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி யாரோட கருத்துக்கோ நான் வந்து அடிமையா இருந்திருக்கேனே. கருத்து திணிக்கிறேனே, என்ன திணிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது தான் இவர் சுத்தி பார்க்கிறாரு. எது அதெல்லாம் இருக்குது? ஜாதியோட இன்ஃப்ளூயன்ஸ், மதத்தோட இன்ஃப்ளூயன்ஸ், வர்க்கத்தோட இன்ஃப்ளூயன்ஸ், படிப்போட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அப்பதான் பார்க்கிறாரு அவருக்கு ரெமெடி கிடைக்குது. எந்த உள்ளீடுகளும், உள்ளீடுனா தெரியும் இல்லையா? அப்லோடிங் உள்ளீடு போடுற சிப்பு, எந்த சிப்பும் எனக்கு தேவையில்லை. யாரும் என்னை வழி நடத்த தகுதியானவர்கள் அல்ல என்னை தவிர அப்படின்ற சொல்றதுதான் இது. இன்னைக்கு இருக்கிற 2 மலரும் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே இணைந்த ஒரு மலர்கள். அது வெர்வைன் அப்படின்ற மலர். அந்த மலருடைய பேரே பாத்தீங்கன்னா புத்துணர்வின் மலர். புத்துணர்ச்சி. அதை இந்த இந்த மலரை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, see the other side. அதாவது ஒரு ஒரு புள்ளி என்னன்னா, see the, நீங்கள் மறுபக்கத்தை பாருங்கள். நீங்க செஞ்சிருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பாருங்க. see the other side அப்படின்னு. இந்த இந்த மனிதர்கள், அதாவது டாக்டர் பேட்சுக்கு அவர் வாழ்ந்த மதத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது தாக்கம், இனத்தோட தாக்கம், அந்த ஊரோட தாக்கம்லாம் இருக்குது. அந்த தாக்கத்தை பாக்குறாரு. அவரோட அவரோட சிந்திக்கிற திறனே வந்து அந்த மாதிரிதான் இருக்கு. அப்பதான் கண்டுபிடிக்கிறாரு வெர்வைன் என்ன பண்ணுதுன்னா, எந்த தாக்கமும் இல்லாமல் இருப்பது எப்படி? எனக்குன்னு கருத்து வச்சுக்கிட்டு நான் வாழ்றது தேவையா எனக்கு அப்படின்னு பாக்குறேன். அப்போ உலகம் இவர்களால் தான் வாழுது. வெர்வைன் நபர்களால தான் வாழுது. ஒண்ணு வெர்வைனுடைய தேவைப்படக்கூடிய நபர்கள், இல்லாவிட்டால் வெர்வைனுடைய முழு தன்மையில வெறுமையினுடைய மலருடைய தன்மை. உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு கவர்மெண்ட், ஏதோ ஒரு ஆட்சியாளர், ஏதோ ஒரு லீடர், ஏதோ ஒரு பொலிட்டீஷியன், அதாவது அரசியல்வாதி, சினிமாக்காரங்க, ரிலீஜியஸ் பர்சன், அதாவது மத தலைவர்கள், சினிமாக்காரர்கள், அரசியல்வாதிகள், இருக்கிற லீடர்ஸ் எல்லாரும் ஏதோ ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு இவர்களுக்கு தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எதுவும் தெரியாது, ஏதோ உலகத்தில் தப்பாக ஒன்று இருக்கிறது, அந்த தப்பை மாற்றுவதற்கு என்னோட கருத்துக்கள் உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அதுல உள்ள நுழைஞ்சதுதான் வருது. இவங்களுக்கு தெரியாது.
இந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள்னா ரொம்ப எந்தூசியாஸ்டிக், பெரிய விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உடனே எல்லாமே நடந்தோம்னு நினைக்கிறவங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்க மற்றவங்களோட இருக்கிறது, தான் கருத்தை அதிகமா திணிக்கிறது. என் கருத்து கரெக்ட், என் கருத்து தவிர வேற எந்த கருத்தும் கரெக்ட் கிடையாது, நீங்க ஏற்றுக்கொண்டு செயல்படுங்க, நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு சொல்றது. யார் யாரெல்லாம் பாத்துங்க, சினிமாக்காரங்க, அரசியல்வாதிங்க, விளையாட்டு வீரர்கள், குருஸ் சொல்லக்கூடிய குரூப்பா பெரிய பெரிய குரூப் சேர்த்து வச்சுங்கிறவங்க, அதுக்கப்புறம் குருமார்கள், அவங்க தான் கருத்து தான் கரெக்ட்னு சொல்றவங்க. யார் ஒருத்தர் நீ கரெக்ட், நீ உனக்குள்ள போறனா அவர் வெறுமையினுடைய முழு தன்மையில இருக்கிறவர். வியாக்கியானங்கள், கருத்துக்கள், டெக்னிக்கு, புத்தகங்கள், பரிபாஷைகள், மிகப்பெரிய வித்தியாசமான ஜோடனைகள், இதெல்லாம் பண்றவங்க எல்லாம் வெறுமை தேவை கொடுக்குறது. எந்த ஆளா இருந்தாலும் தேவைப்படுறது அதுதான். எது கருத்தை புகுத்துறது. நான் போன பிறவில எப்படி இருந்தேன், இந்த பிறவில எப்படி இருக்கேன், அதெல்லாம் கருத்தாக்கம். இத கிளியரா பாத்துக்கணும். இந்தியா நாடு, உலக நாடு, இங்கிலாந்து நாடு, ரஷ்யா நாடு, அப்படியே ஆணித்தனமா புடிச்சு என் நாடு அப்படின்னு சொல்றது, கேம்பெயினிங் பண்றது. இன்னைக்கு டிவில பாத்துருந்தீங்கன்னா நடந்திருக்கும். இன்னைக்கு கரெக்டா ஒரு லீடரு கேம்பெயினிங் பண்றாரு, அப்படியே எழுச்சி விட்டுற மாதிரி பேசுறாரு. கருத்து பம்பார்டிங் தாட்ஸ். என் மதம் தான் பெருசு, என்னோட குரூப் தான் பெருசு, என்னோட கலாச்சாரம் தான் பெருசு, என்னுடைய எண்ணம் பெருசு, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நிறுத்துறவங்க. இந்த இதுல மெயினான விஷயம் ஒரு 2 வேர்டு 3 வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வெர்வைன் அப்படின்னா 3 வேர்டு ஞாபகம் வச்சுங்க. திருப்பி பார். 1, எக்ஸஸ் பொட்டன்ஷியல், எதையுமே மிகையாக போகாது, சமநிலை. இது எக்ஸஸ் பொட்டன்ஷியல் பேலன்ஸ். நீங்க பாருங்க, உலகத்துல நடந்த மிகப்பெரிய புரட்சிக்கு அப்புறம் மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கும். இந்த புரட்சிக்கு எல்லாத்துக்கும் காரணம் வெறுமையின் தேவை கொடுக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா ஒரு கருத்தை எடுத்துட்டு இப்ப நேபாள, ஸ்ரீலங்கால, பாகிஸ்தான்ல எல்லா இடத்துலயும் நடக்கிறது ஒரு ஆளு கிரியேட் பண்றாரு, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது, நான் சொல்றதை கேளுங்க, அப்படியே மாத்துறது. ஒரு சினிமாக்காரர், ஒரு குரூப் எந்தெந்த குரூப் எல்லாம் டிக்டேட் பண்றாங்களோ அதெல்லாம் அந்த தன்மையில இருக்கிறவங்க. ஓவர் எந்தூசியாசம். அவங்க பேசுறதே பாத்தீங்கன்னா வேகமா இருக்கும். வேகமா பண்ணி பேசி 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 அந்த தாக்கம் 4 நாளைக்கு இருக்கக்கூடியது. பியூரா காட்டிக்குவாங்க தன்னை, அதாவது நான் தான் புனிதன்றது மாதிரி காட்டிக்குவாங்க. அதாவது கர்த்தா, நிறைய இடத்துல சொல்றாங்கல்ல செகண்ட் கம்மிங் சொல்றது, இன்னொரு அவதார புருஷர், எல்லாமே பொய். அடுத்து விளக்கங்கள் வரும் உங்களுக்கு. ரிஜிடிட்டி, அவங்க பாத்தீங்கன்னா பயங்கர இறுக்கத்தன்மையோட உடம்பு இருக்கும். தான் எடுத்த கொள்கைக்காக உயிரும் கொடுக்கவங்க, பயங்கரமான உழைப்பாளிகள், அர்ப்பணிப்பு உணர்வு. வெர்வைன்னா அர்ப்பணிப்பு. அந்த வெர்வைன் மலர் அப்படின்னா அர்ப்பணிப்பு அப்படின்றது ஒண்ணுதான். முழுவதுமாக எல்லாருக்குமான இடத்தை கொடுத்தல். இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமான இடமும் எல்லாருக்கான இடமும் கொடுப்பதுதான் இந்த சமநிலையின் மலர். அதாவது எல்லாம் பேலன்ஸ் பண்றது. எனக்கு எது நல்லதோ அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லக்கூடியவங்க. அதாவது பிளான் பண்ணி எல்லாம் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றவங்க. வெளியில தான் எல்லாமே, வெளியில தப்பா ஏதோ இருக்கு, அது சரி பண்றதுக்கு என் கருத்து கரெக்ட்னு சொல்றவங்க. இந்த மாதிரி கல்ட் கேம்பெயினிங் பண்றவங்க, அதாவது பிரச்சாரம் பண்றவங்க, பாப் சிங்கிங், ஸ்போர்ட்ஸ் கூட்டம் கூடுறது, பாலிட்டிஷியன்ஸ், ஆக்டரு, ஐடியலிஸ்டிக் வியூ, அதாவது கருத்து பிரபலப்படுத்துறவங்க. இவங்க அதிகமான ஓவர் எக்ஸர்ஷன்னா அதிகமான பிழிந்து எடுக்கிறது. அந்த நம்ம
டூத் பேஸ்ட்டை வந்து லாஸ்டா முடிஞ்ச பிறகு பிழிஞ்சு எடுத்து லாஸ்டா ஒரு டிராப், ஒரு துளி கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த மாதிரி எனர்ஜியை அப்படியே தள்ளுறவங்க, அந்த அளவுக்கு உழைக்கிறவங்க. எதுக்காக உழைக்கிறாங்க? தான் கொண்ட கொள்கையை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடியது பாதிச்சிருக்குங்க. மத்தவங்க எப்படி மத்தவங்க மேல வந்து கருணையோட இருக்கணும்ன்றதே இவங்களுக்கு தெரியாது. இந்த நபர்கள் வெறுவைன் தேவைப்படும் நபர்களுக்கு ஓவர் எஃபோர்ட் போடுறவங்க, பயங்கரமான எஃபோர்ட் போடுறவங்க, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, அறம்னு ஒண்ணு இருக்குது, அறத்தின் ஆட்சி பண்ணணும் அப்படின்லாம் கண்ட மணிக்கு நடக்கிறவங்க அவங்க. பயங்கரமான ஸ்ட்ரெயின், டென்ஷன் இருக்குது. அத ப்ரைடு, பெருமை இருக்கும். நான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு லீடர்னு திடீர்னு கொடுத்துட்டாங்கன்னா, அடுத்த நாள் காலையில ஒரு பிக்னிக் போகணும்னு கொடுத்துட்டாங்கன்னா, அந்த பொண்ணு அப்படியே கரெக்டா அப்படியே ரொம்ப எந்தூசியாஸ்டிக் எல்லாம் வேற செஞ்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு அலாரம் வச்சுட்டு அலாரம் அடிக்குதா இல்லையான்னு பார்த்து 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 பண்றது. அதுக்கப்புறம் பசங்களை வந்து எழுப்புறது, போறது, வர்றது. கொஞ்ச நேரம் கொஞ்சம் அதிகாரம் வர 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 அப்படியே பாஸ் மாதிரி ஆகும். அது ஒண்ணு. சேர் பர்சன்றவங்க, சேர்மேனு, மேயரு அந்த மாதிரி இருக்கிறவங்க வெர்வைன். அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு வேர்ல்டுல தப்பா இருக்குது. சம்திங் இஸ் ராங், எக்ஸ்டர்னல் ஃபார்ம். அதை நான் சரி பண்ணணும். நான் தான் சரி பண்ண முடியும். எனக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை பிரபலப்படுத்தி அதை வந்து கேட்க, நான் சொல்றதை நீ கேள், உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்றது. ரொம்ப அதிகமா உழைச்சு உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாம் போயிடுது. அதே மாதிரி மத்தவங்க நான் சொல்ற கருத்தை ஒத்துக்கலைன்னா பதட்டமாயி அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்றது. இவங்க அதிகப்படியா மனதிலே தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. மனதிலே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. மனதை பயங்கரமா யூஸ் பண்றவங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட், டெக்னிக்கலா யூஸ் பண்றது, பயங்கர இன்டெலிஜென்ட்டாவும் இருப்பாங்க. எல்லாத்தையும் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. நான் எப்படி பார்க்கணும் அதே மாதிரி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றவங்க. நான் இம்பேஷண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இரிட்டேஷன் ஆகி, என்னோட மலர் இம்பேஷன் தான், இரிட்டேஷன் ஆகி நான் வந்து பெரிய ஆளு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வேறு. பதட்டம், இரிட்டேஷனு. ஆனா டென்ஷன் ஆகி நான் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க, என்ன நீங்க கவனிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து வெர்பன் டெண்டன்சில வரும். கண்ட்ரோலிங் பவர் இருக்கும். நிறைய கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. உறுதியான நிலைப்பாடு இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துலயுமே. அதுக்கப்புறம் ரொம்ப இன்டெலிஜென்ட், முற்போக்கு சிந்தனை, டிஸ்டன்டா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுவாங்க எல்லாத்தையும். எக்ஸஸ் ஆஃப் வில் பவரை ரொம்ப, அதாவது முடியாதது கூட செஞ்சு முடிக்கலாம்னு நினைக்கப்படுங்க அவங்க. அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பேராலிசிஸ் வர்றது. மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கன்னிங்கா இருக்கும். நடுநிலையா தன்னை பார்க்க தெரியாதவங்க, நடுநிலையா உலகத்தை பார்க்க தெரியாதவங்க இந்த நபர்கள் நடுநிலையா பார்க்க மாட்டாங்க. எதனா ஒரு சார்பு நிலையை எடுத்துக்குவாங்க. அதாவது கௌரவத்தை விரும்புறவங்க, அதிகாரத்தை விரும்புறவங்க, அதே மாதிரி புரட்சி பண்றவங்க, நம்மள எல்லாரும் ரசிக்கணும்னு விரும்புறவங்க. ஆனா இவங்க தான் வந்து சமூகத்துல பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறவங்களா இருக்கிறாங்க. உலக மாற்றத்துக்கு இவங்க தான் ஆதாரமா இருந்திருக்காங்க. இன்டென்ஷன் வந்து இன்டென்ஷன் கரெக்டா இருக்கும். இன்டென்ஷன்னா டென்ஷனோட கூடிய கருத்தாக்கம், கருத்துக்களை வைத்துக் கொண்டுதான் அந்த மாய தோற்றம். நான் பாருங்க இந்த மாதிரி இருக்குதுங்க, இந்த நம்ம மொழி தாங்க பெருசு, நம்ம நாடு தாங்க பெருசு, நம்ம இனம் தாங்க பெருசு, இந்த நம்ம ஜாதி தாங்க பெருசு, நம்ம மதம் தாங்க பெருசுன்னு அதுக்கு கருத்து உருவாக்கி பிம்பத்தை உருவாக்க போகும். எதுவுமே இருக்காது அதுல. நீங்க பிரிச்சீங்கன்னா பிம்பத்தை உருவாக்குறவங்க தான். ஆனா அவங்கள பிரிச்சு 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 போனீங்கன்னா அவங்க ஒண்ணுமே இருக்க மாட்டாங்க. ஒரு நம்பகத்தன்மையே இருக்காது அவங்க கிட்ட. தோற்றத்தை உருவாக்கி அந்த
பேசி 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 லாஜிக்கலா தர்க்க ரீதியா பேசி மத்தவங்களை கன்வெர்ட் பண்ணி புரட்சி ஏற்படுத்துவாங்க. ஒரு இடத்துல அது எந்த பயனும் இல்லாம இருக்கும். உலக புரட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் பெரிய பயன்கள் எதுலும் தரல. அதுக்கப்புறம் நல்ல தர்க்கம் ஆர்குமெண்ட் போடுவாங்க, லாஜிக்கலா பேசுவாங்க, பயங்கர டென்ஷன் ஆகக்கூடியவங்க. எதனா நோய் வந்துச்சுன்னா கூட ஈஸியா ரெக்கவர் ஆகணும், சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும்னு பார்ப்பாங்க. நோயே இருந்தா கூட அதை மீறி வேலை செய்வோம். நான் எனக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் எனக்கு சரி பண்ணுங்க, மாத்திரை எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதாவது ஒரு சாதாரண ஒரு 1 இன்ச் பைப்ல 10 இன்ச்சு தண்ணி அமிச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு உடம்புல இருக்கிற நரம்புகள்லாம் அப்படியே ஃபுல் புடைச்சுக்கிட்டு இருக்குது, புடைச்சுக்கிட்டு நிக்கிறது. அந்த மாதிரி நடக்கிறது, போறது, வர்றது, எந்த இடத்துலயும் யாரும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதுல முக்கியமான விஷயம், a good idea needs no hard self pressure. ஒரு நல்ல ஐடியாக்கு சேல்ஸே தேவையில்லை. சேல்ஸ்னா வந்து நீங்க சொல்லவே தேவையில்லை, நல்ல ஐடியா தான். அதுக்காக நீங்க நிறைய பிரச்சாரம் பண்ண தேவையில்லை, அது தானா நடக்கும். ரொம்ப அதிகமா தான் எடுத்த கொள்கையில தன்னைத்தானே மூல செலவு பண்ணிக்கிறது, நாம கரெக்ட் நினைச்சுக்கிறது, இம்பல்ஸ், டக்குன்னு தன்னுடைய இன்ஸ்டிங்க்டினால நடக்கிறது, பேலன்ஸ் எனர்ஜியே இருக்காது. டிவைன் அண்ட்ரஸ்ட்ன்றாங்க, உள்ளுக்குள்ள சொல்லுது இயற்கை, இது நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா அதை கண்டுக்காம வெளியே போய் பழகுறதுனால உள்ளுக்குள்ள டென்ஷன் இருந்துக்கிட்டு. ரெஸ்ட் எடுக்கிறது என்னன்னே தெரியாது, ரெஸ்ட் எடுக்கிறது என்னன்னே தெரியாது. ரிஸ்க் எடுக்கிறவங்க, டேஞ்சர், எவ்வளவு டேஞ்சர் தான் உயிரை கொடுக்கற அளவுக்கு இதுக்கு இவங்க இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன்லாம் வெர்வைன் கொடுத்தா நல்ல கண்ட்ரோல் ஆகுது. பயங்கர வேகமா இருக்கிறவங்க, ரஷ், லைஃப் த்ரெட்டன், இவங்களுடைய வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா உயிருக்கே வந்து உத்தரவாதம் இல்லாத ஒரு வேலையெல்லாம் கூட செய்வாங்க. அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்குவாங்க. இதுக்கு இவங்களாலதான் உலகம் வந்து வித்தியாசமா மாறி இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இதுல என்னன்னா, எல்லா அநீதிகளும் நீதியின் பெயரால் நிகழ்த்தப்பட்டது. முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகத்துல எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் கருத்தாக்கத்தினால தெரியும். ஒரு இனம், ஒரு மதம் இன்னொரு மதத்தை எதிர்த்து வருது, ஆனா அந்த மதத்துக்குள்ள இருக்கிற பிரிவுகளால நடந்த அநீதிகளும் கொலைகளும் தான் அதிகம். ஆல் சார்ட் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் ஹேவ் பீன் கமிட்டட் இன் விர்ச்சுஸ் நேம். எல்லா அநீதிகளும் நீதியின் பெயரால் நடத்தப்பட்டது. பாத்தீங்களா, நம்ம இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க, அப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு எல்லாமே அதே விஷயத்தான் பண்ணுவாங்க. அந்த நீதியின் பெயராலே கொலைகள், எல்லா மதங்களுக்கும் அதுக்கு சரி சம பங்கு இருக்கு. படுகொலைகள்ல எல்லா மதத்துக்குமே, இந்த மதம் தான் இல்லை, ஆனா மதத்துக்குள்ள இருக்கிற சமயம் இருக்குல்ல, இந்த புரிதல் சரியான, எல்லா மதத்திலும் ஒரு அழகான புரிதல் இருக்கு. அந்த புரிதல் அந்த மதத்தினுடைய கோட்பாடுகளையும் அந்த மத கருத்துக்களையும் விட்டு உள்ள தெய்வீகத்தை மட்டும் பார்த்துணும். அதனாலதான் எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் மிகப்பெரிய ஞானிகள் உருவாயிருக்கிறாங்க. ஆனா அந்த மதத்தை, அந்த கோட்பாடுகளை விட்டொழித்து தனக்குள்ள இருக்கிறத பார்த்தாங்க. அதுதான் மெயினான பாயிண்ட். இவங்களுக்கு அட்வைஸ் சொல்றது பிடிக்காது. இந்த மனிதர்களை ஹெல்ப் பண்றதே கஷ்டம். நோய் வாய்ப்பட்டுட்டாங்க, இல்லாட்டி இவங்களை ட்ரீட் பண்றது கஷ்டம். இன்ஜெக்ஷன் போடும்போது இல்ல இந்த இன்ஜெக்ஷன் இவ்வளவு போடக்கூடாது, எனக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுங்களேன், டாக்டர் போய் சொல்லுங்க, இது எனக்கு ஒத்துக்காதுங்க, பழசுல மாத்திரை, அந்த மாத்திரை கொடுங்களேன், சீக்கிரம் சரியாகணும் நானு. அதே நேரத்துல நோய் வந்துருச்சுன்னா ஈஸியா வந்து விட்டு கொடுத்துட மாட்டாங்க, எப்பனா போராடி தன்னை மீட்டுக்குவாங்க. அளவுகோலே இருக்காது. இவ்வளவுதான் ஒர்க் பண்ணணும், இவ்வளவுதான் ரெஸ்ட் எடுக்கணும், இவ்வளவுதான் வந்து மத்தவங்களை ப்ரெஷர் கொடுக்கணும்லாம் இருக்காது. அளவுக்கு மீறி எல்லாமே அதுதான். தன்னுடைய தகுதிக்கு மீறி கோலை செட் பண்றது, ப்ரொபோர்ஷன், அதாவது அளவிட தெரியாம இருக்கிறது, பர்சனல் லிமிட் பத்தி அவங்களுக்கு அக்கறையே இல்லை. எவ்வளவு லிமிட் நம்மளுது அப்படின்லாம் தெரியாது, எவ்வளவு தூரம் நெருக்கலான்றதும் தெரியாது, ஸ்பேஸே விட மாட்டாங்க.
அப்படியே நெருக்கினே இருப்பாங்க அந்த ஆளுங்க. கருத்துக்களாலையும் இதுனாலையும் பிரச்சனைனாலும் எனக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு மட்டும் தான் ஒரு வகையில ஒரு ஈகோஸ்டிக் டெண்டன்சி மாதிரி இருக்கு. அவங்க சொல்றது என்னன்னா என் மைண்ட் வந்து 2 ஜம்ப் முன்னாடி இருக்குது. அவங்களுக்கு மேலேயும் அவங்க ஊந்துக்கிறது. அதாவது மென்டல்லி அதே மாதிரி விழாக்கள் டைம்ல பயங்கரமான எனர்ஜி தேவைப்படும், பயங்கர எனர்ஜி கிரியேட் பண்ணி அதுக்காக உழைக்கிறது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதாவது கட்சி மீட்டிங்காக உழைக்கிறது, பெரிய விழாக்கள்ல உழைக்கிறது, போட்டிகள்ல உழைக்கிறது, இதெல்லாம் வந்து வறுமையினுடைய தேவைப்படக்கூடிய நபர்கள். அந்த மாதிரி ஆளுங்க ஒரு 100 விழாக்கள் நான் நடத்தி இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா, அவங்ககிட்ட வெறுமைன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த விழாக்கு யாரெல்லாம் வந்து கேட்டாங்களோ என்னால முடியாது, இது என் வேலை இல்லைன்றது. அமெரிக்கன் ட்ரீம்ன்றாங்கல்ல, அமெரிக்க கனவு. இது அமெரிக்க கனவுனா வெறுமைன் தான். அமெரிக்கால இருக்கவங்க எல்லாம் வெறுமைன்னு கொடுத்துட்டோம்னா தான் தான் பெரிய ஆள்னு சொல்லினே இருக்க மாட்டான். தனக்கு தான் தெரியும்னு சொல்ல மாட்டான். எல்லாருக்கும் நாட்டாம பண்ண மாட்டான். இது ஒண்ணு. திடீர்னு குவாலிட்டிஸ் உங்களுக்கு உருவாகிறது. எப்பயுமே மூவ்மெண்ட்ல இருக்கிறது. பாடி, மைண்ட், சோல் எல்லாமே மூவ்மெண்ட்ல இருக்கும். குறுக்கீடு பண்ணிட்டே இருக்கிறது. இன்டிமிடேஷன், குறுக்கீடு பண்ணிட்டே இருக்குது. பேச்சு சூப்பரான பேச்சு, நயமான பேச்சு, அழகா இருப்பாங்க அவங்க, சாமி இருக்காங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்கள பார்த்தாவே ஒரு கவர்ச்சி இருக்கும். அவங்கள பாத்தீங்கன்னா ரெலன்ட்லெஸ், அப்படியே உழைப்பு அர்ப்பணிப்பு போன்றதெல்லாம் இருக்கும். எங்காவே இருப்பாங்க அவங்களாம் பாத்தீங்கன்னா. இந்த வறுமையின் குவாலிட்டி இருக்கிறவங்க பயங்கர எங்கா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நிறைய படிப்பாங்க, நிறைய சிந்தனை இருக்கும். ஆனா ஒரே விஷயம் என்னன்னா, நான் சொல்றது நீ கேளு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, உலகத்துல மாற்றம் அப்படின்னு இருக்கிற மனிதர்கள் இருக்காங்கல்ல, அதுதான் சொன்னேன். சின்ன வயசுல ஒரு லீடர், கொஞ்சம் வயசானவங்களே காலேஜ்ல ஒரு குரூப், கலாச்சாரம் குரூப், இந்த இந்த வாசகர் கூடம், அந்த வாசகர் கூடம், அந்த பேசிக்கா இருக்கிற அடிப்படையில் இருக்கிற ஒரு கட்சிக்கு அடிப்படையில் இருக்கிற ஒவ்வொரு ஜாதிக்கு அடிப்படையில் இருக்கிற கட்டமைப்புல அந்த அந்த கட்டமைப்புள்ள அந்த குரூப்புக்குள்ள போறது, இந்த கல்ட்டு தான் ரைட்டுன்னு சொல்றது, ஃபெமினிசம் சொல்றது. அப்புறம் இது இந்த மாதிரி வந்து என்னோட கருத்துக்கு தான் ரைட்டு. அதுக்கு அடுத்த நிலையில காலேஜ் டைம்ல ஒரு குரூப்பா சேர்ந்துக்கிறது, அதுக்கப்புறம் கட்சி ஆகுறது, அதுக்கப்புறம் மத ரீதியான விஷயங்கள். இதுல கருத்துக்கு முக்கியமா வச்சு மக்களை கண்ட்ரோல் பண்ற எல்லா விஷயமும் தான் ஃபாலோ பண்ணாம, அதான் மெயின். அதற்கு அந்த கருத்துக்கு தர்க்க ரீதியாக லாஜிக்கலா எல்லாத்தையும் சொல்லி அதுக்கு சிஸ்டம் வரையிச்சு, எல்லாத்தையும் கொடுத்து இந்த உலகத்துல அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க தான் டிக்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டிக்டேட்டர்ஸ் கூட கிடையாது, முக்காவாசி இவங்க தான் கருத்து உற்பத்தி பண்ணி அதை மூவ் பண்ணி எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல நிறுத்துவோம். இவங்க நிஜமான அந்த மலரின் தன்மை என்னன்னு பார்த்தோம்னா மிக அற்புதமா இருக்கும், அட்டகாசமான ஒரு மலர் இருக்கிறதுலே. இந்த மலரோட பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிம்பிளஸ் ஜாய். சிம்பிளஸ் ஜாய்ன்னு சொல்றது பேல் கலர், பேல் மூவி, அதாவது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ளை கலந்த ஒரு லைட்டான பிங்க், 5 இதழ்கள், ஜூலை மாசத்துல இருந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் வளரக்கூடியது. ஹோலி ஸ்ரப்னு சொல்றாங்க இத, அதாவது தெய்வீக மூலிகை அப்படின்றாங்க. கிரைஸ்ட் இறந்த பிறகு, அதாவது சிலுவையில் அறையப்பட்டு முதல்ல கொடுத்து இந்த மலரை கொடுத்து இந்த செடியை கொடுத்து தான் அவரை வந்து மீட்டிருக்கிறாங்க. ஹோலி வார்டுன்றாங்க, ஆல்டர் பிளான்ட்ன்றாங்க. ஆல்டர்னா அந்த கல்லறையில வைக்கக்கூடியது. அயன் ஹெர்ப், உறுதியான மலர் அயன் ஹெர்ப்ன்றது. பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கலர். இன்வேசிவ்னஸ், உள்ள நுழையிறது. இந்த மனிதர்கள் என்னன்னா எதனா ஒரு இடத்துல புது இடத்துக்கு போனாங்கன்னா அந்த புது இடத்துல அவங்க தான் ஒரு 2 வாரம் 3 வாரத்திலேயே அவங்க ப்ராப்ளம் ஆயிடுவாங்க. புதுசு புதுசா சிந்தனைகள், புதுசா மாற்றங்கள், புதுசா சிந்தனைகள் கொடுக்குறவங்க அவங்க தான்.
வெர்பைனா வெர்பேனா அஃபிஷியானஸ்ன்றது தான் அதோட பேரு, பெட்டானிக்கல் நேம். பீஜின்ஸ் கிராஸ்ன்னு சொல்றாங்க. ஹெர்ப் ஆஃப் கிரேஸ், அருளின் மலர் அப்படின்றாங்க. இது எங்க வளரும் அப்படின்னா, இதுக்கு இவ்வளவு பேர் அருளின் மலர்னு வச்சுங்களேன். சமநிலையின் மலர், எல்லாரும் சமம்ன்று பாக்குற ஒரு மலர். எல்லாம் எந்த இடத்துல இருக்குன்னா, எல்லா இடத்துலயும் வளரும். டிஸ்டர்ப்டு லேண்ட், அதாவது உடஞ்சு போன வீட்டுல, ரோட் சைடுல, கல்டிவேஷன் லேண்ட்ல, அதாவது நல்ல வளரக்கூடிய இடத்துல, கிராக்கு, பாறை கிராக்ல, கல்லு மத்தியில, எங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டா வளர முடியாத இடத்துல கூட வளரும். அது இது டிராவல் பண்ணிட்டே இருக்கும். பில்டிங்ல எல்லாம், அதாவது வண்டியில எல்லாம் டிராவல், வண்டியில அந்த விதைகள் வந்து வண்டியில டிராவல் பண்ணி ரொம்ப தூரம் போய் வளரும். இந்த மனிதர்கள் ரொம்ப தூரம் போய் பெரிய ஆளா வருவான். ஒரு ஊர் விட்டு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குரு வந்து ஒரு ஊர்ல துரத்தடிக்கப்பட்டிருக்காரு, வேற இடத்துல போய் ப்ராப்ளம் ஆயிருப்பாரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த நாட்டுல இருந்து வேற நாட்டுல போய் ப்ராப்ளம் ஆகும். ஒரு அரசியல்வாதி இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போய் ப்ராப்ளம் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசனை பண்ணுங்க. அன்எக்ஸ்பெக்டட், எதுக்கு நீங்க நினைக்க முடியாத இடத்துலலாம் வளரும். அது வளர்ந்துகிட்டே இருக்கும், டிராவல் பண்ணிட்டே இருக்கும், எப்பயுமே வந்து கவனித்து கொண்டே இருக்கும். ட்ரக் லாரி எல்லாம் கிளிங் பண்ணிட்டே இருக்கும். இந்த இடத்த அப்படியே பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு, நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள், சினிமாக்காரர், ஸ்போர்ட்ஸ் பர்சன், அரசு ஆன்மீகவாதின்னு சொல்லக்கூடிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். இந்த மலர் மட்டும்தான் 38ல சாதாரணமா இருக்கக்கூடியது, மிகவும் சாதாரணமா. அதனாலதான் சிம்பிளர்ஸ் ஜாயின்றாங்க. ஒரு டீ இருந்தா போதுங்க, ஒரு பண்ணு இருந்தா போதுங்க அப்படின்ற வாழ்க்கையில இருக்கிற மனிதர்கள் அழகான கருத்துக்களை சொல்லி, அந்த கருத்துக்கள் வாயிலாக உங்கள் ஒரு கருத்தை மதித்து நீங்கள் உங்கள் கருத்தின்படி வளருங்கள். என் கருத்தும் உங்கள் கருத்தும் சரியானதுதான். எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது, எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள் இருக்குது, எல்லாருக்கும் சமமான வசதிகள் இந்த உலகத்தில் தரப்பட்டிருக்கு. நாம் அனைவரும் சமம் சொல்லக்கூடிய மலர். சிம்பிள் ஹாப்பினஸ், சின்ன சின்ன விஷயங்கள். பெருசா நான் வந்து உலகத்துல போறேன், நான் ஹெவனுக்கு போறேன், ஹெல்லுக்கு போறேன், அதெல்லாம் கிடையாது. சிம்பிளா இன்னைக்கு என்னக்கா, இன்னைக்கு கூழ் இருக்கா, இன்னைக்கு ஒரு டீ இருக்கா, இன்னைக்கு அழகா ஒரு தியேட்டருக்கு போனோமா, சிம்பிள் 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 விஷயம். வாழ்க்கை என்பது சின்ன சின்ன விஷயங்களை வைத்த ஒரு தொகுப்பு. ரொம்ப லாஸ்ட் ட்ரெயின் பண்ண தேவையில்ல. பெரிய விஷயங்கள் கூட சாதாரணமா நம்மளால நிகழ்த்த முடியும். நிகழ்த்தும் கஷ்டமான விஷயத்தை இலகுவாக செய்ய இந்த மலர். சிம்பிளர் ஹேபிட், ஷெல்டர். அதே மாதிரி தெய்வீகத்தின் மலர், எதிரான அதிர்வலைகளை போக்கும் மலர். இது திடீர்னு வந்து ஒரு மாதிரி பைத்தியக்காரமா தனமா நடந்துக்கிட்டா அவங்களுக்கு இந்த மலரோட எசன்ஸ் கொடுத்தா சூப்பரா ஒர்க் ஆகும். பேசிக் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும். ஸ்ட்ரக்சர், பேசிக் ஸ்ட்ரக்சர், ஸ்மால், சின்ன ஃப்ளவர். இவ்வளோ பெரிய இதுல வந்து உழைப்புல இவ்வளோ உழைச்சா எனக்கு கொஞ்சம் தான் வருமானம் வந்திருக்கு, இவ்வளோ உழைச்ச திறமை கொடுத்த எனக்கு எந்த விதமான அங்கீகாரம் இல்லைன்றவங்க அந்த ஃப்ளவர் ட்ரை பண்ணீங்கன்னா அற்புதமான ஒரு வாய்ப்பை, அதாவது நமக்கு திறத்தலை கொடுக்கும். பிரான்ச் வந்து ஸ்டெம்ஸ் வந்து கீழே இருக்கிற தண்டு வந்து பிரான்ச் ஆகுறது இல்லை, கீழே வந்து கொத்தா வருது. பேர் ஆஃப் லீவ்ஸ் இருக்காது, தனித்தனி லீவ்ஸா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரான்ச்ல தனித்தனி லீஃபா இருக்கும். ஒரே இடத்துல இருந்து 2 லீஃபா வராது. மேல இருக்கிற பிரிவுல வந்து லீவ்ஸ், அதாவது இலைகள் நிறைய இருக்கும். எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அந்த இடத்த கவர் பண்ணிட்டே இருக்கும். இந்த பாருங்க எவ்வளவு இடத்த கவர் பண்ணிருக்கு, அப்படியே கவர் பண்றது. ஷூட்ஸ், சின்ன சின்ன ஷூட்ஸ் வருது. அது எப்பயுமே கவனித்தல் தன்மை நிறைய இருக்கு, கவனிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, வளைஞ்சு இருக்கிறது. டெவலப்பிங் டு பி சிம்பிள். எவ்வளவு முடியுமோ தன்னை அந்த நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு ஜெஸ்டர்ஸ், அதனுடைய அமைப்புகள். ஒரு செடியோட அமைப்புகளும் அந்த மனிதனுடைய அமைப்புகளும் ஒன்னா இருக்கும். இந்த செடி சிம்பிளா இருக்கணும். மனிதன் வந்து எளிமையான அவன் வாழ்வதற்கு. எளிமைனா எதுவும் இல்லாத இல்ல, வாழ்க்கையில இருக்கு சந்தோஷங்கள் எளிமையானதா இருக்குது. நம்ம வந்ததே எளிமையா இருக்கிறதுக்கு தான். படோடபம் பண்ணா காலி ஆயிடுவோம்னு தெரியாம இருக்கிறோம். அது சொல்றான். மேல ஹைட் போக 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 அந்த மேல ஹைட் போக போக மாறிக்கிட்டே வரும் அந்த மரம், அந்த செடி. நான் அந்த மாதிரிதான் இந்த மனிதர்கள் மேல உயர 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 மாறிக்கிட்டே வருவான்.
நீங்க பார்த்துருப்பீங்க, சின்னதா கவுன்சிலரா இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பான், எம்எல்ஏ இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பான், மினிஸ்டர் ஆகும்போது ஒரு மாதிரி இருப்பான். அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அந்த செடியோட அமைப்பு தான், மேல போக போக மாற்றங்கள் தந்துட்டே இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் இல்லாம, அதுக்கப்புறம் சம்மர் சீசன்ல ஃப்ளவர்ஸ் வந்து கிளியர் ஸ்பேஸ் அபோவ் ஸ்பேஸ் ஸ்பேஸ் இருக்கும், ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும், முள்ளு முள்ளு முள்ளா இருக்கும். எப்பயுமே இந்த செடி எப்பயுமே அதாவது எப்பயுமே இருக்கும் செடிகள். ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் இருக்கும், பயங்கர ஸ்ட்ராங் திக்கான ரூட்டு. மவுண்ட் வெர்னாம்லயும் பீக் டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்குது அது நிறைய. ஸ்ப்ரிங் சீசன்ல நிறைய ஷூட்ஸ்னா சின்ன 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 சைடு தண்டுகளா வந்துட்டே இருக்கும். டக்குன்னு இறந்துரும், இறந்துச்சுன்னு நினைச்சுன்னா திரும்பி வந்துடும். அதாவது அந்த மாதிரிதான் இந்த மனிதர்களும் பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய மனிதர்கள் டபால்னு காலியாயிடுறது. அந்த தண்டு வந்து உலர்ந்த தன்மையில இருக்குது. சைடு வந்து பாத்தீங்கன்னா ஏரியாவை கவர் பண்ற மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கே சிம்பிளா அழகா இருக்கும், ரொம்ப அழகா சிம்பிளா. இது நான் ரொம்பலாம் சிரமப்படலப்பா, வளர்றதுக்கு சாதாரணமா வளர்ந்துட்டேன்பா அப்படின்னு சொல்றது. ஜென்டிலா அழகா ஸ்ட்ரெயின் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம அப்படியே இயல்பா வளர்ந்தது. எந்த இடத்துல போட்டாலும் நான் இயல்பா வளர்ந்துருவேன். அப்படியே கவிக்கிட்டு இருக்கு, ஃபாயிலேஜ் மாதிரி கவிட்டு இருக்கிறது நிலத்துல. அதே மாதிரி இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் சின்ன மலரை கொடுக்கக்கூடியது தான். ஆனா கிரேட் ஸ்ட்ரென்த். ஒரு குடுவையில போட்டு வீட்டுல அந்த மலரை வச்சீங்கன்னா வீட்டுல ஒரு நல்ல ஒரு அதிர்வலையும் இணக்கமான சூழ்நிலை உருவாகும். இருக்கிறதுலே ரொம்ப மெச்சூர்டான, அதாவது ரொம்ப தேர்ந்த ஒரு செடி இது. பாக்குறதுக்கே நானா இருக்கிறேன்பா, யாரையும் வந்து நான் உட்படுத்தல, கருத்தாக்கம் பண்ணல, யாரையும் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணல, யாரையும் வந்து கட்டுப்படுத்தல அப்படின்னு சொல்லக்கூடியது. மூளையில இருக்கிற டக்கு டக்கு டக்குன்னு எலக்ட்ரிசிட்டி வந்து மூளையில சில நேரத்துல டப்பு டப்பு டப்புன்னு மூளை சின்ன சின்ன கரண்ட் மாதிரி இருக்கு உற்பத்தி பண்ணும். இந்த மலர் வந்து அதை உற்பத்தி பண்ணி மூளை செல்களை வந்து சூப்பரா டெவலப் பண்ணும். இந்த மனிதர்களும் டக்கு டக்கு டக்குன்னு ஷார்ப்பா வந்து ரியாக்ட் பண்ணக்கூடியவங்க. ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, பழச பத்தி திங்க் பண்றது, அதை வச்சுதான் மூவ் பண்றவங்க. ரொம்ப இழுக்கிறது ரொம்ப கஷ்டமானது. அந்த விதைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. விதைகள் அங்கே கீழே விழுந்து அப்படியே வளரக்கூடியது, வேஸ்ட் லேண்ட்ல வளரக்கூடியது. ஈவன் வந்து கல்லெல்லாம் இருக்கிற இடத்துல கூட வளர்ந்துரும். விலங்கினங்கள் உடம்புல ஒட்டிக்கிட்டு போய் வேற இடத்துல போய் அதை வளர வச்சிரும். கோட்டு ஷர்ட்ல எல்லாம் ஒட்டிக்கும் அந்த விதைகள். எப்பயுமே வந்து எல்லா செடிகளோட இணக்கமா இருக்கும், யாரு கூடயும் போட்டி போடாது. இது எனர்ஜி வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்குது. தண்டு வந்து டப்புன்னு கொலாப்ஸ் ஆகுது ஈஸியா, 1 மீட்டர் அளவுக்கு வளரக்கூடியது. புறா, அதுக்கப்புறம் எலி, எலி எல்லாம் பூனை எல்லாமே இந்த ரூட்டோட ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும். ரூட் ஸ்மெல் இருக்கும், ஆனா மலருக்கு எந்த ஸ்மெல் இருக்காது. அப்படியே ஆப்போசிட் பாரு. எதிரிகளை, அதாவது ஈவில் ஐன்னு சொல்லக்கூடிய ஈவில் எனர்ஜியை போக்குவதற்கும், வேம்பயரிங் எனர்ஜி எல்லாம் போக்குவதற்கும் இந்த மலரை யூஸ் பண்ணிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். நம்மள வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எனக்கு எல்லா மட்டத்திலிருந்தும் ஒருவர் எனர்ஜியை சக் பண்ணி என்னை வந்து டாமினேட் பண்ணி எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்ணி என்னை வந்து எந்த இடத்துலயுமே என்னை மூவ் பண்ண முடியாத நிலையில வைத்து கொண்டிருந்தார் என்றால், என்னோட சிச்சுவேஷன் எங்கேயுமே என் மனதாலும் உடலாலும் உயிராலும் நான் வந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தா நீங்க வெறுமை தேவை கொடுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு இடத்துல. இந்த மலரின் தன்மை என்னன்னா, தன் உலகத்துக்கு ஒளி கொடுப்பவர். ஒரு மனிதர் முழுமையான தன்மையில் இருக்காருன்னா உலகத்துக்கு ஒளி கொடுப்பவர், உலகத்தின் ஒளி. அர்ப்பணிப்புனா மீதி 37 கான்சியஸ்னா விட அர்ப்பணிப்பு, ஒருத்தன் அர்ப்பணிப்பாவே வாழ்க்கையில் இல்லை
எதையுமே அர்ப்பணிப்பு இல்லாம தான் தோன்றித்தனமா இருக்கான் அப்படின்னா வெறுவைன் தான். அர்ப்பணிப்பின் மலர். கான்சென்ட்ரேஷன், முழுவதுமான உடல், உயிர், ஆன்மா மொத்தத்தையும் அர்ப்பணிச்சு இந்த உலகத்துக்காக கொடுத்தது. மோட்டிவேட் பண்றது, இன்ஸ்பயர் பண்றது, நான் வந்தது என்னுடைய ஹையர் எனர்ஜி சொன்னக்கூடியதை செய்யக்கூடியதாக இருக்கு. நான் வந்ததே என்னோட கருத்தை பரப்புறதுக்கு இல்ல, எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தில் சமம் அப்படின்னு சொல்றது, ரிலாக்ஸா இருக்கிறது. அதே மாதிரி உலகம் எவ்வளவு ஓடிந்தாலும் நிதானமா இருக்குது. கருத்துன்றதே மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுடைய செயல்பாடுன்னு புரிஞ்சுக்கிறது. நீ யாரு கருத்து சொல்றதுக்கு? எஜுகேட்ன்ற வேர்டு, அதாவது எஜுகேஷன் வேர்டு, எஜுகேட்ன்ற ஒரு வேர்டு வருது. எஜுகேர் அப்படின்ற லாட்டின் வேர்ட்ல இருந்து வருது. அதுக்கு மீனிங் டு டேக் ஃப்ரம் யூ. ஒரு மனிதன்ல உள்ள இருந்து எடுக்கக்கூடியது, அது கொடுக்கக்கூடியது இல்லை, உள்ள இருந்து எடுக்கக்கூடியது. இதை புரிஞ்சுதான் வருவேன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள இருந்து டு புல் அவுட், உள்ள இருந்து எடுக்கிறது. உள்ளுக்குள்ளேயே அவனுக்குள்ள திறமை இருக்கு. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, எஜுகேஷன் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் த மேன். உள்ளுக்குள்ள அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து வருது. வெளியில இருந்து புகுத்ததுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா எல்லாருமே வெளியில இருந்து புகுத்தணும்னு நினைக்கிறேன். எஜுகேஷனை வெளியில இருந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமே தப்பு. எஜுகேர் என்ற வேர்டுக்கு மீனிங் டு புல் அவுட், டு கல் அவுட். கல்லம் உள்ள இருந்து தோண்டி எடுக்கிறது. எனக்குள்ள இருக்குது ஏதோ ஒண்ணு இருக்கு, அது தோண்டி எடுத்து எடுக்க. இதுதான் வெறுமைன்னு சொல்லக்கூடிய தன்மை. ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு புனிதம், ஒரு தனித்தன்மை இருக்கு. உன் கருத்தை புகுத்தத்துக்கு எந்த கருத்தையும் நான் ஏற்க வரல அப்படின்னு சொல்றது. ஸ்பேஸ் கொடுக்கறது, அழகா ஸ்பேஸ், சூப்பரா ஸ்பேஸ் கொடுக்குறது. ரொம்ப ரிலாக்ஸ்டா கூலா இருக்குது. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா எவ்வளவு பெரிய வேலையும் சாதாரண அசால்ட்டா பண்றது. செய்தலிலிருந்து இருத்தல், டூயிங் டு பீயிங். நான் இருக்கிறேன். சென்ஸ் நுட்பமாக எதை எப்ப எப்படி செய்யணும், எவ்வளவு அளவுல எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும், எவ்வளவு அளவு நிர்பந்தப்படுத்தணும், அதாவது எவ்வளவு வேலை வாங்கணும்ன்ற தன்மை இருக்கு. ரியாலிட்டி, யதார்த்தமான ரியாலிட்டி, யதார்த்தத்தை சொல்றது, ஒர்க்கபிள் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றது. உண்மையும் யதார்த்தம் இருக்கிறது. ஓன் வே ஆஃப், இவங்களுக்குன்னு ஒவ்வொரு மனிதனும் ரொம்ப முக்கியமான பாடம். ஒவ்வொரு மனிதனும் தனக்கான திறத்தலை, தனக்கான ஞானத்தை தன்னிலிருந்து தான் பெற வேண்டும். என் கருத்து மூலமாக இல்லை. அதுக்கு நான் வழி செய்யலாம். அதனாலதான் பெரிய பெரிய குரூப்ல ஒருத்தம் கூட ஞானம் அடையது. எடுத்து பாருங்க லிஸ்ட். புத்தரோ, ரமணரோ, மகாவீரரோ, இயேசு கிறிஸ்துவோ, முகமது நபியோ உள்ள போய் நின்னு பாருங்கன்னு தான் சொல்லிக்கிறேன். லாவோட்சோ சொல்றாரு, ஒரு தலைவன் அந்த தலைவன் இருக்காமலே எல்லாவற்றையும் சரியாக செய்திருப்பான். அவர் கீழ் இருப்பவர்கள் நாங்கள் செய்தோம் என்று சொல்லுவார்கள். அதை அனுமதித்திருப்பான். அனுமதிக்க கூட மாட்டான். அவங்கள செய்ய வச்சு எல்லாருக்குமான இடத்தை கொடுக்குறது. அதான் வருவேன். ஒரு சூப்பரான யாரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுல, யாரு ரொம்ப உழைச்சி 6 மணி நேரம் தியானம் சார், 8 மணி நேரம் தியானம் சார், இங்க போய் மலையில போய் நின்று தியானம் சார், ஒத்த காலில் பண்ணேன் சார், 110 மணி நேரம் இது பண்ண, மந்திரம் பண்ண, 20 வருஷமா தொடர்ச்சியா இது மாதிரி எனக்கு உடலை வருத்தி பண்ணவங்க ஒரே ஒரு மாசம் எல்லா பயிற்சியும் விட்டுட்டு வருவேன் மட்டும் எடுத்து பாருங்க, ஞானம் கிடைச்சிடும். ஏன்னா ஞானம் என்பது ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் செய்ய வேண்டியதில்லை, தேட வேண்டியதில்லை. செயலற்ற செயல், தேடுதலற்ற தெளிவு, உழைப்பற்ற தன்மை. உழைப்பற்றனா அந்த நீங்க எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. மனமே எழாது. மனம் எழுறதே ஸ்ட்ரெயின். எனக்கு மனம் எழுறதே ஸ்ட்ரெயின். மனம் எழுதுறதே ஸ்ட்ரெயின், எண்ணம் எழுவதே ஸ்ட்ரெயின் அப்படின்னா வாழ்க்கையில நம்ம எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணிச்சு.
அப்ப மனம் எழாத நிலை இருக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன எப்போ இந்த தன்மை வரும்னா நீங்க போய் போராடி இருக்கணும், கஷ்டப்பட்டிருக்கணும். உங்களோட உடல் பொருள் ஆவி அனைத்தும் தியானம் பண்றதுல, யோகா பண்றதுல, மந்திரம் பண்றதுல, சாமிகளை பாக்குறதுல அப்படியே போய் உழைச்சுன்னு இருக்கணும். ஒரே ஒரு மாசம் பண்ணி பாருங்க. இருந்த இடத்திலே அதாவது நம்மளுடைய நோக்கம், இந்த தளத்தினுடைய நோக்கம் உங்க வீட்டுல ஞானம் கிடைக்கும், எங்கேயுமே போத்தாள். அத சொல்றதுதான் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். அதிக உழைப்பு இல்லாமல் இலகுவாக எல்லாவற்றையும் இருக்கிறதுல கஷ்டமான விஷயம் ஞானம் நினைச்சுக்கிறோம். இருக்கிறது ஈஸியான விஷயம் ஞானம் தான். ஏன்னா உங்களுடைய மனம் தான் மிக அருகாமையில உங்களுக்கு கிட்ட இருக்கிறது. மத்த எல்லாம் நீங்க பார்க்கணும் கேட்கணும்னா கூட வெளியே போகணும். மனதை பார்க்கறதுக்கு உங்களுக்குள்ளே தான் இருக்கணும், பக்கத்திலே தான் இருக்கணும். அந்த பார்க்கணும் இருக்கும் போதே அது காலி ஆயிடுச்சுன்னா அது அவ்வளவுதான், நின்றுச்சு. அது எபிலிட்டி டு பிராக்டிஸ் மேட்டர், எல்லாவற்றிலும் சமநிலை மெயின். அதுதான் என்னை எந்த கருத்தும் இல்லாமல், ரொம்ப முக்கியம், என்னை எந்த கருத்தும் இல்லாமல் மொழி, மதம், இனம், கல்ட்டு, லாங்குவேஜ், நாடு எதுவும் இல்லாம என்ன சும்மா பாக்குறது, என்ன எதையும் சார்ந்து நான் பார்க்காம இருக்கிறது. மிடில் பாயிண்ட். ஏன்னா நல்ல ஜாதி கெட்ட ஜாதி, நல்ல மதம் கெட்ட மதம், நல்ல டெக்னிக் இந்த டெக்னிக், இந்த குரு அந்த குரு, இந்த மொழி அந்த மொழி, இந்த நாடு அந்த, அதெல்லாம் இல்லாம அப்படியே வெறுமனே சும்மா பாக்குறது. எப்போ நீங்க இருத்துல இருக்கீங்களோ பெரிய பெரிய விஷயத்த சாதிச்சிருக்கீங்க. பெரிய விஷயங்கள், பிக் திங்ஸ் ஆர் டன் ஜென்ட்லி அண்ட் குவைட்லி வித்வுட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். பெரிய விஷயங்கள் ஜாலியா பண்ணிருக்கான். ஜாலியா இருக்கும் போது தான் பெரிய பெரிய விஷயத்த பண்ணிருக்கான். ரிலாக்ஸா இருக்கும் போது தான், ஈஸா இருக்கும் போது தான். என்ன புரிஞ்சுக்கணும், எல்லாரும் சமம். இறைவன் ஒருவன் தான் முதலாளி. நாம எல்லாம் அவனுடைய தூதுவர்கள். என்ன தூதுவர்கள்? உங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கு, அது மொழியா நீங்க வாழுங்க. ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு ஊரை போய் சேர்றதுக்கு பல வழிகள் இருக்கு. அதனால என் கருத்து தான் பெருசு அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை, என் வழிதான் கரெக்ட்னு யாரும் சொல்றதுக்கு இல்லை. நல்ல கவனிங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? உதாரணத்துக்கு திண்டுக்கல்ல இருக்கீங்க. நீங்க திண்டுக்கல்லுக்கு போகிறதுக்கு பெரியகுளத்துல இருந்து வரலாம், திருச்சியில இருந்து போகலாம், கரூர்ல இருந்து போகலாம், இந்த மாதிரி நிறைய, பழனியில இருந்து போகலாம், கன்னிவாடியில இருந்து போகலாம், மதுரையில இருந்து போகலாம். இத்தனை வழிகள் இருக்கு. நான் உட்காந்து மதுரையில இருந்து போறதுதான் ரைட்டு, நான் சொல்றதா நீங்க கேட்கணும்னு சொல்றது எவ்வளவு அபத்தமோ அந்த மாதிரிதான் என் ஜாதி தான் பெருசு, என் மதம் தான் பெருசு, என்னோட தலைவன் தான் பெருசு, என்னோட குரு தான் பெருசு, என்னுடைய சிஸ்டம் தான் பெருசு, என்னோட புத்தகம் தான் பெருசுன்னு சொல்றது, அதை போக்குவதை, அதை மாற்றி அமைக்கிறதுக்கு முழுசா என்னை எந்த கலப்பும் இல்லாமல், எந்த கண்ணாடி போட்டும் என்னை பார்க்காமல் சுத்த சுரூபமாக என்னை பார்த்த கணத்தில் நான் உலகத்தின் ஒளியாகிறேன். அவ்வளவுதான். இதுதான் வருவேன்னா இதுதான். எந்த கலப்பும் இல்லாமல், எந்த விதமான நிலைப்பாடும் எடுக்காமல் நடுநிலையிலிருந்து அப்படியே பார்க்கிறேன். பிறப்பை பற்றியும் இறப்பை பற்றியும் எந்த கருத்தும் இல்லை, எந்த பயமும் இல்லை, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் வெறும்.